ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இன்னுக்குள்ளே வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காய்ச்சல் நேரத்தில் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது, எது வந்து நல்லது இல்லை, அதை பார்த்தாங்க இன்னுக்குள்ளே வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா காய்ச்சல் நேரத்தில் நமக்கு பெரும்பாலான பேருக்கு குழப்பம் இருக்கும், எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு. எது சாப்பிட்டா சீக்கிரம் காய்ச்சல் போகும், சீக்கிரம் காய்ச்சல் போகணும், அதுதான் நம்ம எல்லாருடைய எண்ணம் இல்லையா? அப்போது அந்த வீடியோ வந்து தெளிவாக கேளுங்க, உங்களுக்கே புரியும். நமக்கு சின்ன வயசுலேருந்து காய்ச்சல் நேரத்தில் என்ன கொடுப்பாங்க? ரஸ்க்கு கொடுப்பாங்க. ரஸ்க்கு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது எதுக்கு ரஸ்க்கு கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் செரிமானத்துக்காக. ஆனால் அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ரஸ்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் வந்து சுடுகஞ்சி மாதிரியான விஷயங்களை வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எளிதான உணவுகள், இது சீக்கிரம் செரிக்கும். காய்ச்சல் நேரத்தில் செரிமான கோளாறு கண்டிப்பாக இருக்கும். சில காய்ச்சலில் வயிற்று பிரச்சனை கூட சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி எளிதான ஃபுட்டு கொடுத்தா தான் சீக்கிரம் செரிமானம் வரும் சொல்லிக்கிட்டு இதை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இது மட்டுமே போதுமானா கண்டிப்பாக போதாதுங்க. பொதுவாக காய்ச்சல் எதனால் வருது? நோய் கிருமிகளால் வருது. ஓகேவா? அப்போ இந்த நோய் கிருமிகளுக்கு அகேன்ஸ்டாக பாடி ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய சத்து சாப்பிடணும். அப்போ இதில் வந்து தெரிய வேண்டிய என்னென்னா, நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டே ஆகணுங்கிறது க்ளீனாக தெரியுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இப்போ நார்மலாக சிக்கன் மட்டன் காடை கவுதாரி சாப்பிடுவேன், காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை கூடாதான்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. அதுக்கும் விளக்க சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிடும்போது பாடி அடாப்ட் வந்து ஆல்ரெடி ஆகிருக்கும். புதுசாக தான் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதே தவிர நார்மல் ஃபுட்டு சாப்பிடலாம். ஆனால் அதில் ரொம்ப ஹார்டான ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். சிம்பிள் லாஜிக் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது மட்டுமே வைரல் இன்ஃபெக்ஷனுக்குலாம் அகேன்ஸ்டாக ஹெல்ப் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ப்ரோட்டீன் இது வந்து பைண்டிங், அதாவது நம்ம பாடியினுடைய மெக்கானிசம் என்னென்னா, இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இம்யூனி சிஸ்டத்துக்கு ப்ரோட்டீன் முக்கியமாக தேவை. அது வந்து பைண்டிங் பண்ணி இன்ஃபெக்ஷன் கிருமிகளை விரட்டும். அதுக்கு வந்து முக்கியமாக தேவை. அப்போ அதுக்கு புரோட்டீன்னா அதுக்கு முட்டை சரியான சாய்ஸு. முட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்கரு வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ முட்டையை அவிச்சு வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக செரிமான பிரச்சனை வந்துடும். அது இல்லாமல் அதை ஆஃப் பாயில் மாதிரி போட்டு அதனுடைய வெள்ளைக்கரு மட்டும் குழுகுழுன்னு இருக்கு இல்லையா, அது புரோட்டீனும் ஆல்புமினும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதை அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான புரோட்டீன், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்யூனி சிஸ்டத்துக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு புரோட்டீன் வந்து கிடைச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு வகைகள். இப்போ காய்கறி, எல்லா காய்கறிகளையும் மொத்தமாக சாப்பிட்டா செரிமான பிரச்சனை வரும். ஆனால் எல்லா காய்கறிகளையும் சூப்பு போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி குடித்தாலும் நமக்கு தேவையான விட்டமின் சத்துக்கள், அதாவது இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டே என்னென்னா விட்டமின்ஸ் தான். அது எல்லா வகையான காய்கறிகளில் முக்கியமாக இருக்கும். அதை சூப்பு போட்டு குடிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சளி காய்ச்சல், சளி இல்லாத காய்ச்சல் இருக்கு இல்லையா, 2 வகைகள். சளி காய்ச்சலுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க வேண்டாம். ஆனால் சளி இல்லாத காய்ச்சல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிட்டோம்னா காய்ச்சல்லேருந்து சீக்கிரம் விடுபடலாம். அப்புறம் என்னென்ன ஃபுட்டுங்க டாக்டர் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, மீன் வகைகள் கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு பீஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம சாப்பிட்ற மீன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நல்ல சின்ன மீன்கள், நெத்திலி மாதிரியான மீன்கள் வாங்கி அதை வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. அது வந்து செரிமான பிரச்சனை வரும். குழம்பு வச்சு லைட்டாக கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு புரோட்டீன் கிடைச்சிருது, விட்டமின் கிடைச்சிருது. இந்த புரோட்டீனும் விட்டமின் தான் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக, முக்கியமாக இந்த வைரல் கிருமிகளுக்கு அகேன்ஸ்டாக பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து விரட்டி அடிக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் தான் நீங்கள் சாப்பிடுமே தவிர வெறும் சுடுகஞ்சியோ ரஸ்க் மாதிரியான ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா காய்ச்சல் குறையவே குறையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், என்னங்க டாக்டர் காய்ச்சல் சமயத்தில் நாக்கெல்லாம் டேஸ்ட்டே இருக்காதே, நான் எப்படி சாப்பிட முடியும் நீங்கள் கேட்கலாம். வேற வழி இல்லைங்க, காய்ச்சல் போனோம்னா டேஸ்ட் எல்லாம் பார்க்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ. காய்ச்சல் டயத்தில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது பற்றிய முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.